ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி நந்தவனத்தில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டார். இவர் பூமிதேவியின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். பெரியாழ்வார் இவருக்கு குழந்தை என்று பெயரிட்டு அன்புடன் வளர்த்தார். கிருஷ்ணனின் கதையை கேட்டு வளர்ந்த போது கண்ணனையே மணப்பேன் என்று உறுதியாக இருந்தார். இறைவனுக்கு சூட்டும் மாலைகளை தான் சூடி கண்ணனுக்கு ஏற்றவளார் என்று கண்ணாடியில் பார்த்து பின் பெரியாழ்வாரை அறியாமல் மாலையை சாட்டினார். இறைவனுக்கே சூரிய மாலை அணிந்ததால் சூடி கொடுத்த சுடற்குழி என்று சிறப்பிக்கப்பட்டார். மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்பதை மையமாக கொண்டு கண்ணனை அடைய 30 பாடல்கள் பாடினார். திருப்பாவை என்று அவை இன்னும் விளங்குகின்றன. நாச்சியார் திருமொழி திருப்பதி வெங்கடாசலபதியை மறக்க விரும்பி பாடிய உணர்வுபூர்வமான பாடல்கள் நாச்சியார் திருமொழி என்று வழங்கப்படுகின்றன. கண்ணன் தான் ரங்கநாதன் தான் தன் மணாளன் என்று உறுதியாக இருந்த ஆண்டால் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்ள கட்டடத்தில் சென்று அவருடன் ஐக்கியமானார். பெரியாழ்வாரின் மகனான ஆண்டால் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் மற்றும் வைணவத்தில் மிக உயர்ந்த பக்தி நிலை எட்டியவர் ஆவார். சங்ககால தமிழ் பெண்பால் புலவர்களில் மிகச்சிறந்தவர், மூதாட்டி என போற்றப்படுபவர். அதியமான் நெடுமான் அன்றி தான் பெற்ற அரிய நெல்லிக்கனியை தான் உண்பதை விட நீண்ட காலம் வாழ்ந்து தமிழ் வளர்க்கும் ஔவையார் உண்பதே சிறந்தது என எண்ணி மிகுந்த அன்புடன் பரிசளித்தான். ஔவையார் அவனை உண்டு தான் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அது முன்னதாக கூறுவார். ஔவையார் ஒரு சிறந்த முருக பக்தர். ஒரு சமயம் தன் பக்தியிடம் இருந்த கொஞ்ச நல்ல சிறுத்தையை மறுத்து அவருக்கு காட்சியும் ஞானத்தையும் வழங்க முடிவு செய்த முருகன் ஒரு இடையனாக வந்து நாவப்பழங்களை கீழே விழ வைத்து அவை எடுத்து மூதி உண்ட அவையிடம் ஏன் பாட்டி பழம் சூழ்நிலை என கேட்டு தன் உணர்வில் அவையை விழிப்படைய வைத்து ஞான விளையாட்டு விளையாடினார். ஔவையார் சங்க இலக்கியங்களிலும் பாடல்கள் எழுதியுள்ளார். புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றில் பாடியுள்ளார். ஔவையார் ஆத்திச்சூடி, ஒன்றை வேந்தன், மூதுரை, நல்வரை போன்ற நீதிமன்றங்களையும் பாடியுள்ளார். இவர் சங்ககால புலவராக அறியப்படுகிறார். ஔவையார் தமிழ் இலக்கியத்தில் அறிவார்ந்த சமூக நீதி உணர்வுமிக்க மூலாட்டியாக மதிக்கப்படுகிறார். காரைக்காலமையாரோடு செய்வர் சிவந்திரு பற்கள் நீந்து பழகிய நீர்கனை அலறியுள்ளது காட்டில் தாழ் சடையிட்டு திசையும் வீசி அங்கம் கூடிந்து அனலாடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. காரைக்காலமையார் காரைக்காலமையார் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 63 நாயன்மார்களில் ஒருவரும் மூத்த பெண் அணியாரும் ஆவார். காரைக்காலில் தனகத்தன் தர்மவதி தம்பதியாருக்கு மகளாக பிறந்து புனிதவதி என்ற பெயருடன் காரைக்காலில் உள்ள
பரமதத்தன் என்பவரை மணந்தார். தன் கணவன் கொடுத்த மாங்கனியை சிவனையாருக்கு தந்து பின்னர் இறையருளால் கணவனுக்கு மாங்கனியை பெற்று தந்து அற்புதம் நிகழ்த்தினார். இந்த அற்புதத்தை அறிந்த கணவன் புனிதவதியை தெய்வீக பெண்ணாக எண்ணி பிரிந்து சென்றார். புனிதவதி தன் அழகிய உடலை நீக்கி சிவபக்தியில் பேவடிவும் அருள வேண்டி சிவனை வேண்டினார். சிவனை தரிசிக்க கைலை சென்ற காரைக்கால் அம்மையார் கைலையில் தான் கால் பதிவதற்கு சம்மதம் இல்லாமல் தலையாலை நடந்து கைலை மலைக்கு சென்றார். அவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார். திருவாலங்காட்டிற்கு வர சொல்லி அங்கே திருவாலங்காட்டில் நடன தரிசனம் தந்தார். 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் இவரது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்து திருப்பதிகம் போன்ற பதியங்களை பாடியுள்ளார். காரைக்கால் அம்மையாரை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாண்டிய மன்னனை மணந்ததுக்கு அப்புறமா மதுரையோடைய அரசியாயிட்டாங்க. மங்கையரசியை மணந்த பாண்டிய மன்னன் ஒரு காலத்துல சைவ சமயத்தை பின்பற்றிட்டு இருந்தாரு. ஆனா சில சமண துறவிகளோட உபதேசம் கேட்டதுக்கு அப்புறமா சமண மதத்திற்கு மாறிட்டாரு. இந்த காலகட்டத்துலதான் மங்கையரசி மணமகளாகி மதுரைக்கு வந்தாங்க. சிவதேசத்துல மங்கையரசி சிறந்த சிவபக்தையர் இருந்தாங்க. ஆனா பாண்டிய மன்னன் மங்கையரசி விரும்பக்கூடிய சிவபெருமான வழிபட அனுமதிச்சாரு. திருநீர அணிஞ்ச நெற்றியோட அவர் முன்னாடி யாருமே நிற்க கூடாது. தன்னுடைய மனசுல எப்பவுமே சிவபெருமானே நினைச்சிட்டு இருக்க மங்கையரசி தன்னுடைய நெற்றிய திருநீற்ற அணிஞ்சு மறைச்சு வைப்பாங்க. அதனாலேயே மறுபடியும் மதுரையில சைவ சமயத்தை தழைத்தூங்க வைக்கணும் அப்படிங்கறதே அவங்களுடைய பெருமான எண்ணமா இருந்தது. திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர வச்சாங்க. மதுரையில சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுடைய அழைப்பு இருந்ததுனாலதான் ஞான சம்பந்தர் மதுரையை நோக்கி வந்தாரு. சமணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஞான சம்பந்தர் மேல தீ மூட்டினாலும் அந்த தீ அவரை எரிக்கவே இல்லை. ஆனா அந்த தீ கொல்லக்கூடிய தீவிரத்தை குறைச்சிட்டு மெதுவா பாண்டிய மன்னன் பக்கத்துல போய் அவரை சுற்றி வெப்ப மயமாக்கிடுச்சு. அதனால பாண்டிய மன்னன் வெப்ப நோயால பாதிக்கப்பட்டாரு. சமணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தங்களால முடிச்ச எல்லா மந்திரங்களையும் சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவருடைய வெப்ப நோய் குணமாகாம மேற்கொண்டு அதிகமா தான் ஆச்சு. அப்போது மங்கையரசி வழிகாட்டும் குருவா மாறி திருஞான சம்பந்தரை சரணடைய வழிகாட்டினாங்க. மன்னரும் அதை ஏத்துக்கிட்டாரு. திருஞான சம்பந்தர் மந்திரமானதை மீறு அப்படின்னு பதிகம் பாடி திருநீர் மூலமா மன்னனுடைய நோயை அப்படியே குணப்படுத்திட்டாரு. இதுதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்று சொற்காத்து சோர்விலார் பெண் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மங்கையரசி நாயனார் தன்னுடைய சிவபக்தியையும் காத்து தன்னுடைய கணவனையும் காத்து தாம் மதிக்கக்கூடிய சிவநாமத்தையும் காத்து பெரும் புகழை உடைய பெண். அதனாலதான் நாயன்மார்களுள் ஆள் மிகுதி பெற்று மங்கையரசியார் அப்படின்னு எல்லாரும் அன்போடு சொல்றாங்க. இன்னும் மதுரையில சைவ சமயம் தழைத்தோங்கி இருக்குது அப்படின்னா இந்த மங்கையரசியார் ஆற்றிய அருள் பணிதான் சிறுவயதிலேயே கிருஷ்ணனின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். அவரை நோக்கி இசைப்பதும் பாட்டு பாடுவதையுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார். கிருஷ்ணனை நோக்கி தெய்வீக பாடல் பாடி
மீராபாயின் தந்தையை காண அவர் வீட்டிற்கு வந்தார். அந்த துறவி மீராபாய்க்காக ஒரு கிருஷ்ணர் சிலையை பரிசாக கொடுத்து சென்றார். அவரது தந்தை அதை மீராவிடம் கொடுத்த போது அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். தன் கிருஷ்ணன் தன்னை காண வந்ததாக நினைத்து சந்தோஷமடைந்தார். இந்த நிகழ்வும் மீராவின் மனதில் கிருஷ்ணர் இடம்பெற காரணமாக அமைந்தது. ஆனால் குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரில் 1514 தன்னுடைய 18 வயதில் சுய விருப்பமின்றி போஜராஜன் எனும் சித்தோர்கள் இளவரசனுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார். அவளுக்கு திருமணமானாலும் மாலையில் கிருஷ்ணனை வழிபடுவதும் அவரை நோக்கி மனதார பாடுவது மட்டுமே தன் உலகமாக கொண்டிருந்தார். ஆனால் அவர் இப்படி உலகமே மறந்து இருப்பது அவருடைய கணவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கவில்லை. அவள் கிருஷ்ணன் மீது வைத்திருந்த காதலை யாராலும் அசைக்க முடியவில்லை. இதனால் மீராபாயை கொல்லுவதற்கு அவரது மாமியாரால் திட்டம் தீட்டப்பட்டது. பல முறை கொலை முயற்சிகள் செய்யப்பட்டன. கிருஷ்ணனுக்கு படைத்த நைவேத்தியத்தில் நஞ்சு, மீராவின் படுக்கையில் இரும்பு முட்கள் என்று எத்தனையோ முயற்சிகள். ஆனால் எல்லாம் கடவுள் கிருஷ்ணனின் அருளால் மறைந்தது. ஒவ்வொரு முறையும் மீராவை காப்பாற்றிவிட்டார் கிருஷ்ணன். மீராபாய் தன் இறுதி காலத்தில் குஜராத்தின் துவாரகைக்கு வந்தடைந்தார். அங்கு கோயில் கொண்ட துவாரகதீசன் கண்ணன் முன்பு பாடிக்கொண்டிருக்கும் போதே அனைவரின் கண்ணெதிரிலேயே இறைவனோடு கலந்து மாயமானார். இவரின் காதல் பரிசுத்தமானது என்று இந்து மதம் இன்றளவும் புகழ்ந்து வருகிறது. அன்று ஏகாதசி தினம் பாண்டங்க பெருமான் ஆலயத்திலே விடிய நாம சங்கீர்த்தன பஜனை நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஜனாபாய்க்கு பெற்றோர்களுடன் ஊர் செல்வதற்கு மனம் வரவில்லை. பாண்டரங்கன் சேவையை காண வந்திருந்த ஸ்ரீ நாமதேவர் சுவாமிகள் குழந்தை ஸ்ரீ ஜனாவை தமது இல்லத்தில் வைத்துக் கொள்வதாக அவரது பெற்றோர்களும் கூறிவிட்டு தம்மோடு அழைத்துக் கொண்டு சென்றனர். விரைவில் ஜனாபாய் மங்கை பருவம் அடைந்தார். பருவம் வந்ததும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யலானார். ஒரு நாள் ஸ்ரீ ஜனா சற்றும் கவலைப்படாமல் திருக்கல்லில் கோதுமை போட்டு அரைக்கத் தொடங்கினார். பாண்டரங்கன் ஒரு சிறுவனாக அவரிடம் வந்து, ஸ்ரீ ஜனா, என் பெயர் விட்டோபா, நான் பாண்டரங்கன் ஆலயத்தில் தான் வசிக்கிறேன். உன்னை எனக்கு நன்றாக தெரியும். உனக்காக நான் திருக்கல்லை சுற்றுகிறேன். நீ எனக்காக அற்புதமாக பாண்டரங்கன் கீர்த்தனைகளை பாடு, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்றார். உள்ளவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த குணாபாய், ஸ்ரீஜனா யாருடனேயே பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி கோரும் கைமாக கோபத்துடன் வந்து அவரை அழைத்தார். குணாவின் கூச்சலை கேட்டு ஸ்ரீ நாமதர் விழுந்து ஓடி வந்தார். அவரது கண்களுக்கு எம்பெருமானின் திருத்தோட்ட பொழுது தெரிந்தது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். எம்பெருமான் தனது நவரத்ன மணிமாலைகளையும் பட்டு கீதாம்பரத்தையும் ஸ்ரீ ஜனாவின் படத்தை போட்டுவிட்டு அவரது கண்கள் துணியை தனக்கு விருப்பமான பட்டாடையை கொண்டு மறைந்திருந்தார். மறுநாள் திருக்கோவிலே அர்ச்சகர்கள் எம்பெருமானின் திருமேனியில் ஜனாபாயின் கண்கள் துணியை கண்டு நவரத்ன மணிமாலையை காணாமல் மனம் புலம்பினர். காவலர் ஸ்ரீ நாமதேவன் இல்லத்திற்கு வந்தனர். நகையும் கையுமாக நிற்கும் ஸ்ரீ ஜனாவை கைது செய்கிறார். காவலர்கள் ஸ்ரீ ஜனாவை அழைத்துக் கொண்டு கழுமரம் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். ஸ்ரீ ஜனா கழுமரத்தை பார்த்ததும் அது இன்னும் சாம்பலானது. இந்த அற்புதத்தை கண்டு அனைவரும் அரசித்தனர். அப்பொழுது விண்வெளியே ஒரு அசரீரி கேட்டது. எனது பரம பக்தையான ஸ்ரீ ஜனாவின் பக்தியை பாரிலுள்ளோர் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை நாம் புரிந்தோம். ஸ்ரீ ஜனாபாயின் கண்களுக்கு மட்டுமே எம்பெருமான் திரு அருட்காட்சி கொடுத்தார். மற்றவர்களுக்கு அசரீர் மட்டும்தான் கேட்டது. ஸ்ரீ ஜனாபாய் நிலத்தில் விழுந்து பாண்டங்களை பன்முறை சேவித்தார். இவ்வாறு பக்தி பாமாலை தொடுத்து பாமனை பாடுகின்ற ஸ்ரீ பக்த ஜனாபாய் இன்னும் அந்த பேரானந்த கிருதிகளால் நம்முடன் வாழ்ந்து வருகிறார். வடக்கு அயர்லாந்து
நூற்றாண்டில் பிறந்தார். கிறிஸ்தவராக இருந்தாலும் குழந்தை பருவம் முதலே எல்லா மத கோட்பாடுகளையும் போற்றினார். மதம் என்பது குறுகிய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. வாழ்வின் குறிக்கோள் சத்தியத்தை நாடுவதுதான் என்பதை உணர்ந்தனர். இறை உணர்வை ஊட்டுவதே சமயம், வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல என்ற சுவாமிஜியின் கூற்று அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனுடன் சுவாமிஜியின் மனித ஒருமைப்பாடு, சேவை, பொருந்துவிட்டேயும் தன்னலமற்ற அன்பு, துறவு மற்றும் அவரது அருள் உரைகளாலும் ஈர்க்கப்பட்டார். வாழ்வு வளம் பெற பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். அதனால் அவர் நிவேதிதையிடம் இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்கான பணிகளில் அவரை ஈடுபடுத்தினார். நிவேதித்தை 1898 ஜனவரி 28ஆம் நாள் இந்தியா வந்தார். அதே ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் சுவாமி விவேகானந்தரால் பிரம்மச்சாரிணி ஆக ஏற்கப்பட்டு நிவேதித்தை, அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவள் என்ற தீஷா நாமம் வழங்கப்பட்டார். 1899 கொல்கத்தாவில் பிளேக் நோய் பரவிய போது சமூக பணியில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். நாட்டுப்பற்றை மக்களிடையே இருக்கும் பணியில் அவர் முன்னின்றார். புகழ்பெற்ற வழக்கறிஞரும் வல்லுநருமான டாக்டர் ராஷ்டிகாரி கோஷ், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுகின்றன என்றால் அது சகோதரி நிவேதித்தை ஊட்டிய உயிர் மூச்சால்தான். மகாகவி பாரதிக்கு ஊக்கமளித்து நாட்டின் விடுதலைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் போராடச் செய்தார். சகோதரி பாரதி அவரை தமது ஆன்மீக குருவாகவே ஏற்றுக்கொண்டார். அன்பு மேலிட்டால் சகோதரி நிவேதித்தைக்கு அவர் தமது 2 பாடல் தொகுப்புகளை அர்ப்பணித்தார். தியாகம், அர்ப்பணிப்பு, தன்னலமற்ற சேவை முதலியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நிவேதித்தை. உண்மையில் மக்களுக்கு அன்னையாகவே திகழும் தம் தீவிர சாதனைகளால் பாரதத்தின் சிறந்த பணியாளராகவும் நண்பராகவும் நிவேதித்தை திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது. நிவேதித்தை டார்ஜிலிங்கில் 1911 இறைவனில் சேர்ந்தார். தனது உடைமைகளை எல்லாம் இந்தியாவுக்கு இருந்த சகோதரி நிவேதித்தை இங்கு வாழ்கிறார் என்று இன்றும் முழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நினைவாலயம். அன்னை சாரதா தேவி கல்கத்தாவில் ஜெயராம்பா என்ற கிராமத்தில் 1853ஆம் வருடம் ராமச்சந்திர முகர்ஜிக்கும் சியாமா சுந்தர தேவிக்கும் முதல் குழந்தையாக பிறந்தார். இவர் கல்வி சென்று படித்ததில்லை என்ற போதும் பிற்காலத்தில் தமது சொந்த முயற்சியால் படிப்பும் எழுதவும் கற்றுக்கொண்டார். 5 வயதில் இவர் ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை துணைவியானார். தமது கணவரை பலர் பைத்தியக்கார் என்று கூறுவதால் வருத்தப்பட்டு அவருக்கு உதவி செய்ய வந்தார். அங்கு ராமகிருஷ்ணரின் ஆன்மீக வாழ்விற்கு துணையாக அவருக்கும் அவரை காண்பர் பக்தர்களுக்கும் சமைப்பதும் அவரது வழிகாட்டுதலில் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடுவதும் என்று ஆன்மீக பணிகளை செய்தார். சுவாமி விவேகானந்தர் அன்னை சாரதா தேவியை சங்க ஜனனி என்று குறிப்பிடுவார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மறைவுக்கு பின்னர் கலைக்கு சென்ற அன்னை அங்கு உள்ள சன்னியாசிகளுக்கு உள்ள மத வசதிகளை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தொழிற்சீலர்கள் இருந்த ஏழ்மை நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து வருந்தி அழுகிறார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம், உணவு பெயரை அனைத்தையும் திறந்த பிள்ளைகள் உணவுக்காக பிச்சை எடுப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. உங்களிடம் எனது பிரார்த்தனையுடன் உணவு பெயரை சொல்லிக்கொண்டு உலகை திறப்பவர்களுக்கு சாதாரண உணவு முறை உண்டுவிக்க வேண்டும். அவர்கள் உங்களுடைய உபதேசங்களின் லட்சியங்களை மையமாக கொண்டு ஓரிடத்தில் ஒன்று கூடி வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையை துன்புற்ற மக்கள் அவரிடம் வந்து உமது அமுத மொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். அதற்காக வந்து அவர்கள் அறிவித்ததற்கான என்னால் சகிக்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தார். இவ்வாறு தனது பிரார்த்தனை மூலம் ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு முழு வெளியிட்டார். அதனாலேயே சங்க ஜனனி இயக்கத்தை தோற்றுவித்தவர் என்று போற்றப்படுகிறார். அன்னை சாரதா தேவி பெண் கல்வியை ஊக்குவித்தார். நிவேதியின் மறைவுக்கு பின்னரும் அவர் ஆரம்பித்த பெண்கள் கல்வி தொடர்ந்து நடைபெற காரணமானவர். 1919 அவரது உடல் ஆரோக்கியம் குன்றியது. அவரது நோய்
கடுமையான காலாசார் என்ற காய்ச்சல் என்று கல்கத்தாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமது வாழ்நாளின் இறுதி நாள் ஜூலை 1920 ஜூலை 20 வரை அவர் இந்த நோயால் அவதிப்பட்டார். மகளே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரவில்லையோ, இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என் அன்பை தெரிவித்துவிடும். என் நல்லாசிகள் அவர்களுக்கு எப்போதும் உண்டு என்று தமது கடைசி உபதேசத்தை அளித்தார். ஸ்ரீநாதாய வித்மஹே குருமிர்காய தீமஹி தன்னோ வரவிந்த அன்னை பிரச்சோதயாத். கருணை மனம் கமழும் என் அன்னையே, அருள்வாயும் பதவி தருவாய் நீ சுகமே. மலர்கையாய் என் அன்பை காணிக்கையாய் கொள்ளம்மா, உள்ளத்திலே அமைதியனும் திருவிளக்கை ஏற்றம்மா. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னையின் இயற்பெயர் மிரா அல்பாசா. 1878ஆம் ஆண்டு பிரான்சில் பிறந்தார். 5 வயதிலேயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்ட அன்னை வண்ணத்தை தீட்டுவதிலும் பியானோ இசைப்பதிலும் ஆர்வம் கொண்டார். ஆனந்தமயமான தியான நிலையில் இவர் இரு அருள் ஒளியை கண்டு கொண்டார். வடிவத்தில் அடக்க முடியாத அந்த பேரொழியை அவர் கிருஷ்ணா என்று பெயரிட்டு உருவம் கொண்டார். எப்போதும் கிருஷ்ணாவை கற்றுக் கொண்ட அன்னை ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்களை அறிந்து கொண்டார். திருமணமாகி ஒரு ஆண் குழந்தைக்கு தாயான இவர் 1914ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த போது ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்தார். இவரை நான் தேடி குருநாதர் என்று தமிழ் வளர்ந்தார். மேலும் அப்போது இந்தியாவுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் இவர் பாரிஸ், ஜப்பான் என பல இடங்களில் வாழ்ந்தார். மேலும் கிருஷ்ணாவின் அழைப்பும் குருநாதரின் நினைவும் இவரை 1920ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு மீண்டும் வர வைத்தது. அதன் பிறகு இவர் 53 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்து ஆன்மீக வளர்ச்சி எங்கும் பரவச் செய்தார். ஸ்ரீ அரவிந்தர் மகா சமைதி அடைந்த பிறகு அவருடைய பூர்ண யோகம் வரை எல்லோருக்கும் கற்பித்தவர் அன்னை. மனிதன் மட்டுமே தெய்வ நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். எனவே அவனே தன்னுடைய முயற்சியால் யோக தியான நிலைகளால் ஞானத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்பதை சாமானியர்களுக்கு உணர்வு வைத்து வழிகாட்டினார். இவருடைய மகத்தான சேவையால் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் நிறுவப்பட்டது. 1968ஆம் ஆண்டு உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆரோவில் நகரத்தை உருவாக்கி உலக சமாதானத்தை உண்டாக்கினார். உலகெங்கும் இருந்த ஆன்மீக அன்பர்களை எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல் ஏற்றுக்கொண்டார் அன்னை. அவருடைய ஆசையால் ஏராளமான மக்கள் துன்பங்களில் இருந்து விடுபட்டவர்கள். மனிதர்கள் மட்டுமா, மனதும் செல்வம் கூட அன்னையின் கருணையால் வளம் பெற்றதை அவருடைய திருச்சரிதம் கூறும். ஒருவன் எத்தனை நேரம் தியானிக்கிறான் என்பது ஆன்மீக முன்னேற்றத்தை காட்டாது. மாறாக தியானம் செய்ய எந்த முயற்சியுமே தேவையில்லை என்னும் நிலையே உண்மையான ஆன்மீக முன்னேற்றம். இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டுவது பக்தி அல்ல. நமக்கு தேவையான எதுவோ அது இறைவனை தருவான் என்று நம்மை ஒப்படைப்பதே பக்தி போன்ற அன்னையின் எளிய கருத்துக்கள் மக்களை வெகுவாக ஈர்த்தன. இப்படித்தான் பாண்டிச்சேரி அன்னை பலருக்கும் தாயானார். இன்றும் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வரும் பல பக்தர்களுக்கும் அன்னை வழிபடும் மக்களுக்கும் கருணை வழிவாளர் என்று வழிகாட்டி அமைதி அளித்து வருகிறார். फोटो आनंद फोटो
பெண்மைக்குள் அடக்கம், அன்பு, வீடியோ. கனிவு, தியாகம், பக்தி அடங்கும். நமது பாரத தேசத்தில் எத்தனையோ பெண்மணிகள், தெய்வீக பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள், இன்றும் உள்ளார்கள். அவர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இக்காட்சியை அளித்துள்ளோம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் அவர்களுக்கு எங்கள் பணிவான சமர்ப்பணம்.